தனவரவு என்பது நிலையாகவே இருக்காது. அப்போது இந்த 2 கூடிய சந்திர பகவான் வந்து 2ஆம் வீட்டில் இருந்த புத பகவான் வந்து வக்ரகதி அடைந்து 1ஆம் வீட்டிற்கு சென்று விடுகிறார். அடுத்ததாக 3ஆம் வீட்டில் இருந்த செவ்வாய் மூவாகி 4ஆம் வீட்டிற்கு செல்கிறார். புதனுடைய வீட்டிற்கு செல்கிறார் இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் 4ஆம் வீட்டிற்கு செல்லும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், இந்த செவ்வாய் முதல்ல உங்களுக்கு யார்? 6க்குடையவன் 4ஆம் வீடு. ஆக ராசிநாதன் வக்கரம் அடைகிறது ஒரு கெடுதல் பலன். செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறது இன்னொரு கெடுதல் பலன். அப்போ என்ன ஆகும்னா, தயவுசெய்து பேரை மட்டும் நீங்கள் பத்திரமா ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பெயர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கற்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இன்னாருக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம்னு காதுபடவே கேட்பாங்க. இன்னாருக்கும் என்ன சம்மந்தம், இதெல்லாம் நடக்கும். ஸோ அதுதான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னடா நம்ம பேர் கெடுது, ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக பழகணும். 5 கூடிய சுக்கிரன் 12ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். பிள்ளைகளால் நிறைய செலவுகள் ஏற்படும். மிதுனராசிக்காரர்கள் ஜென்ரலாகவே குழந்தைகளை நிறைய செலவு பண்ணுவீங்க. இது மட்டும் ஏற்படும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பண விஷயம், கேரக்டர் விஷயத்தில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க. அவதூறு வரும், பிரச்சனைகள்